ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள். இட்லி மாவுக்கு இட்லி அரிசி தனியாக, உளுந்து தனியான்னு 4 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அதை அரைச்சி எடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும். அதுக்கு இந்த மாவை அரைச்சி பாருங்கள். நமக்கு வேலையும் மிச்சமாகும், சீக்கிரமாகவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு சாப்பாட்டு அரிசின்னு இல்லை, பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு 4 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி 1 கப் எடுத்தால் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இல்லை 2 கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதோட முக்கியம் உருளைக்கிழங்கு சைஸ் ரொம்ப முக்கியம். சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் 2 கூட போதும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு கேரட்டை பொடியாக தான் கட் பண்ணணும் இல்லை, துருவி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கரண்டி மாவு ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, கேரட்டெல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரைச்ச மாவில் கொஞ்சம் உப்பு, ஜீரகம், மிளகு 1 பாதியாக தட்டி சேர்த்து கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரசாரமாக ஒரு கார சட்னி, தக்காளி சட்னின்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.